இன்றைக்கு பிள்ளைகள் இன்றைக்கு தாய் தந்தையிட்ட வேலை வாங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, கியாமத் நாள் வருகின்ற பொழுது அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, இன்றைக்கு வாப்பா அம்மாவை பிள்ளைகள் அடிமைகளை போல பாவிக்கிறாங்க, வேலைக்காரர்களை போல பாவிக்கிறாங்க. தாண்ட வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யறதுக்கும், தாண்ட பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஆக்குறதுக்கும், பிள்ளைகளை உடுப்புகளை கழுவி கொடுக்கிறதுக்கும் அல்லது கடையில இருக்கிறதுக்கும் இன்னைக்கு பிள்ளைகள் அப்படித்தான் பாக்குறாங்க அம்மா அப்பாவை. ஏன் நாங்க சாப்பாடு கொடுக்கிறோம், நாங்க உடுப்பு கொடுக்கிறோம், எங்க வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுத்திக்கிறோம். சுபஹானல்லாஹ், அப்படி எங்களை பார்க்கல எங்க அம்மா அப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, கியாமத் நாள் வருகின்ற பொழுது இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க இந்த ஹதீஸை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். 15 வகையான பாவங்கள் இந்த உலகத்திலே நடக்கும். அதிலே சொன்னார்கள், யார் என்று தெரியுமா? ஒரு பெண்ணை பற்றி சொன்னார்கள். ஒரு அடிமை எஜமாட்டியை பெற்றெடுப்பாள். முஹத்தீஸ்கள் சொல்றாங்க, கியாமத் நாள் வருகின்ற பொழுது எப்படி இருப்பான்னு தெரியுமா? ஒரு அடிமையை போல தாய் இருப்பா. அந்த தாய் பெற்றெடுக்கக்கூடிய மகள் அவ வீட்டுல இருந்து எஜமாட்டியை போன்று தாய தந்தைய வேலை வாங்குவா. உம்மாவை அடிமையை போட்டு நடத்த ஆரம்பிப்பா. அந்த வீட்டுல உம்மா ராணியாக எஜமாட்டியை போன்று இருக்கின்ற தாய் மகளின் வீட்டிலே அடிமையாக இருப்பா. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு நடக்குது. நாங்க அரசாங்க ஊழியருக்கு நாங்க ஜொப்புக்கு போறோம், அரசாங்க ஜொப்புக்கு வேலைக்கு போறோம், எங்கட வீட்டை கூட்டுங்க, பெருக்குங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்க. இன்னைக்கு தாயும் தந்தையையும் இன்னைக்கு இப்படித்தான் நடத்துறாங்க சில பிள்ளைகள். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்கள், இன்னும் சிலர்கள் கடையில வச்சுட்டு போறதும் சந்தோஷமா அவங்க செய்யறது வேலை, இவங்க வேலை வாங்குறது எவ்வளவு பெரிய பாவம். ஒரு தாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்று எடுக்குகின்ற பொழுது ஏற்பட்ட அந்த வருத்தம் இருக்குது, பிரசவத்தின் வருத்தம் இருக்குதே சகோதரர்களே, வார்த்தைகளினால் வர்ணித்து கூற முடியாது, அவ்வளவு பயங்கரமானது. ஒரு மௌத்துடைய கட்டத்துக்கு போய் வார கட்டம் தான் அது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு வருத்தம். உயிரை கொடுத்தாவது ஏண்ட பிள்ளை பிறக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு தாயும் நினைப்பாங்க.